வாழ்க வளமுடன் 216 வருடங்களுக்கு பிறகு வேக வாசிப்பாளர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள், நிறைவேறாமல் இருந்த கனவுகள், தடைப்பட்ட முயற்சிகள், மீண்டும் மீண்டும் தள்ளிப்போன வாய்ப்புகள், வாழ்க்கை ஒரே இடத்தில் நின்றுவிட்டது போன்ற உணர்வுகள் இருந்திருந்தால் இந்த பதிவு உங்களுக்காக. ஜோதிடத்தில் சில காலங்கள் சாதாரணமாக கருதப்படுகின்றன. ஆனால் சில காலங்கள் மட்டும் மிகவும் அரிதானவை. அத்தகைய காலங்களில் கிரகங்களின் இயக்கம், அவற்றின் பார்வைகள், பாஸ்பர தொடர்புகள் மற்றும் அவை உருவாக்கும் சக்திகள் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் விதமாக அமையக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாலத்தை மையமாக கொண்டுதான் இந்த விரிவான பதிவை பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தின் முக்கியத்துவம் என்ன, எந்தெந்த கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும், குரு, சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் வாழ்க்கையின் எந்தெந்த துறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும், தொழில், பணம், குடும்பம், திருமணம், சொத்து, வெளிநாட்டு வாய்ப்புகள், கர்ம பலன்கள், யோகங்கள், தசாபுத்தி தாக்கங்கள், நவாம்ச ரகசியங்கள் மற்றும் பல அரிய ஜோதிட அம்சங்களை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு பொதுவான மேஷராசி பலனாக மட்டும் இருக்காது. வழக்கமாக பலர் பேசாத சில முக்கிய ஜோதிட அம்சங்களையும் கிரக அமைப்புகளின் ஆழமான விளக்கங்களையும் இணைத்து முழுமையாக பகிர இருக்கிறோம். அதனால் இந்த பதிவை எந்த பகுதியையும் தவறவிடாமல் இறுதி வரை கவனமாக பாருங்கள். இப்போது நேரடியாக 216 வருடங்களுக்கு பிறகு மேஷராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பேசப்படும் இந்த அரிய காலத்தின் ஜோதிட ரகசியங்களுக்குள் செல்வோம். ஜோதிட வரலாற்றில் சில காலங்கள் மட்டும் தலைமுறைகள் கடந்தும் நினைவில் நிற்கும். அவ்வாறான அரிய காலங்களில் ஒன்றாக இந்த 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் காலச்சுழற்சி குறிப்பிடப்படுகிறது. இந்த காலம் சாதாரண கிரக பயிற்சி மட்டுமல்ல, முக்கிய கிரகங்களின் இயக்கங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்க்கையின் பல துறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை சுட்டிக்காட்டும் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த காலத்தில் கிரகங்களின் தாக்கம் மிகவும் வலிமையாக வெளிப்படக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. நீண்ட காலமாக நின்று போன செயல்கள் நகர தொடங்குவது, தொடர்ந்து முயன்றும் கிடைக்காத வாய்ப்புகள் உருவாகுவது, வாழ்க்கையில் புதிய திசை அமைவது போன்ற மாற்றங்கள் இந்த கட்டத்தில் முக்கியமாக பேசப்படுகின்றன. மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் தனது இயல்பான வீரியம், தைரியம், செயல்திறன் ஆகியவற்றை முழுமையாக வெளிப்படுத்தும் நிலையை அடையும் காலமாக இது கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக மனதில் இருந்த திட்டங்கள் இனி செயலாக மாறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பிறரை நம்பியிருந்த நிலை குறைந்து தன்னுடைய முடிவுகளே வாழ்க்கையை உயர்த்தும் சக்தியாக மாறும். அதே நேரத்தில் குருவின் அருள் விரிவாக்கத்தையும் வளர்ச்சியையும் குறிக்கிறது. தொழில், கல்வி, செல்வம், குடும்பம், சமூக மரியாதை போன்ற துறைகளில் புதிய கதவுகள் திறக்கும் சூழல் உருவாகும். இதுவரை கிடைக்காத அங்கீகாரங்கள் கிடைக்கும். உங்கள் திறமையை உலகம் கவனிக்க தொடங்கும். சனியின் தாக்கம் இதுவரை செய்த உழைப்பிற்கான பலனை வெளிப்படுத்தும். பல ஆண்டுகளாக சோதனைகளை மட்டுமே சந்தித்தவர்கள் கூட இந்த காலத்தில் தங்கள் முயற்சியின் மதிப்பை உணரக்கூடிய நிலையை அடைவார்கள். பொறுமையாக செய்த உழைப்பு வீணாகாது. வாழ்க்கை நிலைத்தன்மையை நோக்கி நகரும். ராகு எதிர்பாராத வாய்ப்புகளை உருவாக்கும் சக்தியாக செயல்படும். நீங்கள் நினைக்காத இடங்களிலிருந்து வாய்ப்புகள் வரலாம். புதிய மனிதர்கள், புதிய தொடர்புகள், புதிய தொழில்கள், புதிய வருமான வழிகள் என வாழ்க்கையின் வேகம் மாறும். இதற்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் இணைந்த புதிய பாதைகள் திறக்கப்படலாம். கேது இதுவரை உங்களை கட்டி போட்டிருந்த தேவையற்ற சுமைகள், பழைய மனப்பாயங்கள், பயங்கள் மற்றும் முன்னேற்றத்தை தடுத்த காரணிகளை எதுவாக அகற்றும் சக்தியாக கருதப்படுகிறது. அதன் மூலம் மன தெளிவும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கமும் வெளிப்பட தொடங்கும். இந்த காலத்தில் கிரகங்களின் கூட்டுத்தாக்கம் ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கடந்த காலத்தின் போராட்டங்கள் எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறும். பல ஆண்டுகளாக இணைக்கப்பட்ட முயற்சிகள் இனி பலனளிக்கும் கட்டத்தை நோக்கி நகரும். மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை பற்றிய ஜோதிட விளக்கமாக கூறப்படுகிறது. அடுத்த பகுதியில் இந்த அரிய காலத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்த துறைகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அவற்றின் ஆழமான பலன்கள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். இந்த காலகட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பு கிரகங்கள் தனித்தனியாக பலன் கொடுப்பது மட்டுமல்ல,
அவை ஒன்றோடொன்று இணைந்து உருவாக்கும் யோகங்கள் தான் வாழ்க்கையின் பல துறைகளில் பெரிய மாற்றங்களுக்கு காரணமாக அமைகின்றன. ஒரு கிரகத்தின் வலிமையை விட பல கிரகங்களின் இணைந்த சக்தி அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ராஜயோக தன்மைகள் நலுத்தரும் அமைப்பு உருவாகிறது. இதுவரை மற்றவர்களின் முடிவுகளுக்கு காத்திருந்தவர்கள் இனி தங்களே முடிவு எடுக்கும் நிலையை அடைவார்கள். வழிநடத்தும் திறன் அதிகரிக்கும். பொறுப்புகள் உயர்ந்தாலும் அதற்கேற்ற அதிகாரமும் கிடைக்கும். பலரின் ஆலோசனையை நாடிய வாழ்க்கையிலிருந்து மற்றவர்கள் உங்கள் ஆலோசனையை நாடும் நிலைக்கு உயர்வு கிடைக்கும். தர்மமும் கர்மமும் ஒன்றாக செயல்படும் சக்தி இந்த காலத்தில் வெளிப்படும். நல்ல நோட்டத்துடன் செய்த செயல்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய பலனாக திரும்பி வரும். பல வருடங்களுக்கு முன்பு செய்த ஒரு சிறிய உதவி கூட எதிர்பாராத நேரத்தில் பெரிய வாய்ப்பாக மாறும். வாழ்க்கையில் நடக்கும் பல சம்பவங்கள் சாதாரண தற்செயலாக இல்லாமல் ஒன்றுடன் ஒன்று இணைந்த காரணங்களாக வெளிப்படும். விபரீத ராஜயோகத்தின் தன்மை கொண்டவர்களுக்கு இதுவரை விளக்காக தோன்றிய சம்பவங்களே இனி லாபத்தின் அடித்தளமாக மாறும். தோல்வி என்று நினைத்த அனுபவங்கள் எதிர்கால வெற்றிக்கான முக்கிய காரணம் என்பதை உணரும் சூழல் உருவாகும். மூடப்பட்ட கதவுகள் மீண்டும் திறப்பதல்ல, அதைவிட பெரிய கதவுகள் திறக்கும். கஜகேசரி யோகத்தின் ஆற்றல் வலுத்தரும் ஜாதகங்களில் அறிவு, செல்வாக்கு மற்றும் சமூக மரியாதை குறிப்பிடத்தக்க அளவில் உயரும். முக்கியமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு கிடைக்கும். கூட்டத்தில் சாதாரண நபராக இருந்த நீங்கள் கவனிக்கப்படும் நபராக மாறினீர்கள். ஈச்சவங்க ராஜயோக அமைப்பு கொண்டவர்களுக்கு இது மறுதிரவி கொண்ட முன்னேற்றத்தை அளிக்கும். நீண்ட காலமாக பலவீனமாக இருந்த வாழ்க்கை துறைகள் ஒவ்வொன்றாக வலிமை பெறும். முடியாது என்று கருதப்பட்ட விஷயங்கள் கூட சாதிக்கக்கூடிய இலக்குகளாக மாறும். பரிவர்த்தனை யோகத்தின் ஆதரவு இருக்கும் ஜாதகங்களில் ஒரு துறையில் ஏற்பட்ட மாற்றம் மற்றொரு துறையையும் உயர்த்தும். தொழிலில் கிடைக்கும் முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் அமைதியை உருவாக்கும். குடும்ப அமைதி மன வலிமையை அதிகரிக்கும். இந்த தொடர் முன்னேற்றம் வாழ்க்கையின் பல பகுதிகளையும் ஒரே நேரத்தில் உயர்த்தும். வர்க்கோத்தர நிலையில் இருக்கும் கிரகங்களின் தாக்கம் இந்த காலத்தில் மிகவும் தெளிவாக வெளிப்படும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உறுதி அதிகரிக்கும். மற்றவர்கள் தயங்கும் இடத்தில் நீங்கள் தைரியமாக முன்னேறுவீர்கள். அந்த தைரியமே வெற்றிக்கான முக்கிய காரணமாக அமையும். புஷ்கர நவாம்சத்தின் அருள் பெற்றவர்களுக்கு எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பல ஆண்டுகளாக தள்ளிப்போன நல்ல நிகழ்வுகள் ஒன்றன்பின் ஒன்றாக நடைபெறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள், புதிய சொத்து சேர்க்கை, வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றம் போன்ற பல நல்ல மாற்றங்கள் முன்னே காலத்தில் நடைபெறக்கூடிய அமைப்பு உருவாகும். இந்த யோகங்களின் உண்மையான வலிமை வெளிப்படையாக கிடைக்கும் பலன்களில் மட்டும் இல்லை. ஒரு மனிதனின் சிந்தனை, முடிவு எடுக்கும் திறன், வாழ்க்கையை அணுகும் விதம் ஆகியவற்றை முழுமையாக மாற்றும் சக்தியில்தான் இருக்கிறது. அதனால் இந்த காலம் மேஷராசிக்காரர்களுக்கு வெளிப்புற வெற்றியை மட்டுமல்ல, உள்ளார்ந்த வலிமையையும் உருவாக்கும் அரிய காலமாக அமைகிறது. ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவற்றின் முழு பலன் வெளிப்படும் நேரத்தை தீர்மானிப்பதில் தசா மற்றும் புத்தி மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றன. பலருடைய வாழ்க்கையில் நல்ல யோகங்கள் இருந்தும் அவற்றின் பான் தாமதமாக கிடைப்பதற்கான காரணம் சரியான காலம் வராததுதான். ஆனால் இந்த அரிய கால சுழற்சியில் மேஷராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அந்த காத்திருப்புக்கு முடிவு கிடைக்கும் நிலை உருவாகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் செய்த ஒவ்வொரு முயற்சியும் இந்த நேரத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக பலன் கொடுக்க தொடங்கும். ஒரு காலத்தில் சிறியதாக தோன்றிய அனுபவங்கள் கூட இப்போது பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். நீங்கள் கற்றுக்கொண்ட திறமைகள், சந்தித்த மனிதர்கள், செய்த உழைப்பு, அனுபவித்த சோதனைகள் அனைத்தும் ஒரே புள்ளியில் இணைந்து வாழ்க்கையை முன்னேற்றும் சக்தியாக மாறும். கர்ம பலன் வெளிப்படும் போது அது ஒரு துறையில் மட்டும் நின்றுவிடாது. தொழிலில் முன்னேற்றம் கிடைத்தால் அதன் தாக்கம் பொருளாதாரத்தில் தெரியும். பொருளாதாரம் வலுப்பெற்றால் குடும்பத்தில் அமைதி உருவாகும். குடும்ப அமைதி மன நிம்மதியை அதிகரிக்கும். மன நிம்மதி புதிய முடிவுகளை எடுக்க தைரியத்தை அளிக்கும். இவ்வாறு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஒன்றுக்கொன்று வலிமை சேர்க்கும். இந்த காலத்தில் கடந்த காலத்தில் செய்த நல்ல செயல்களின் பலன் எதிர்பாராத வழிகளில் கிடைக்கும். நீங்கள் உதவியவர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் தோன்றலாம். ஒரு காலத்தில் இழந்ததாக நினைத்த தொடர்புகள் மீண்டும் உருவாகலாம். மறந்து போன வாய்ப்புகள் புதிய வடிவத்தில் மீண்டும் உங்கள் முன் நிற்கலாம்.
பல வருடங்களாக பதில் கிடைக்காமல் இருந்த முயற்சிகளுக்கு இப்போது சாதகமான முடிவுகள் உருவாகும். தசா மற்றும் புத்தியும் இணைந்த தாக்கம் மேசராசிக்காரர்களின் சிந்தனை முறையிலும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதுவரை தயக்கத்துடன் இருந்த முடிவுகளில் தெளிவு வரும். எதை தேர்வு செய்ய வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்ற புரிதல் அதிகரிக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் திறன் வாழ்க்கையின் வேகத்தை பல மடங்கு உயர்த்தும். புதிய பொறுப்புகள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும். அந்த பொறுப்புகள் சுமையாக இருக்காது, அவை உங்கள் மதிப்பையும் உயர்த்தும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். உங்கள் திறமையை மறைத்த சூழ்நிலைகள் மாறும். நீண்ட காலமாக உங்களை கவனிக்காதவர்கள் கூட உங்கள் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் நிலை உருவாகும். இந்த காலத்தில் பணம் என்பது வெறும் வருமானமாக மட்டும் இருக்காது, செல்வத்தை உருவாக்கும் எண்ணம் திறக்கும். சேமிப்பு, முதலீடு, நீண்டகால திட்டம், சொத்து உருவாக்கம் போன்றவற்றில் தெளிவாக சிந்தனை உருவாகும். இன்று எடுக்கும் ஒரு நல்ல முடிவு பல ஆண்டுகள் தொடர்ந்து பலன் தரும் அடித்தளமாக மாறும். மனதளவிலும் குறிப்பிடத்தக்க மாற்றம் நிகழும். தேவையில்லாத பயங்கள் குறையும். தோல்வி பற்றிய அச்சம் நிலவும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த சவாலும் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை நலுக்கிறோம். இந்த மனநிலையே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கும் மறைமுக சக்தியாக அமையும். பலருக்கு இந்த காலத்தில் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் தெளிவாகும். இதுவரை மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்காக வாழ்ந்தவர்கள் இனி தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்குவார்கள். அந்த முடிவு அவர்களின் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றும். இந்த காலச்சுழற்சியின் உண்மையான சிறப்பு வெளிப்புற வெற்றிகளில் மட்டும் இல்லை. ஒரு மனிதனின் காலம் மாறும்போது அவரது சிந்தனை, முடிவு, அணுகுமுறை, தன்னம்பிக்கை, செயல்பாடு அனைத்தும் ஒரே நேரத்தில் உயரத் தொடங்கும். மேஷராசிக்காரர்களுக்கு அந்த முழுமையான மாற்றத்தின் வலிமையான தொடக்கமாக இந்த காலம் அமைகிறது. ஒரு ஜாதகத்தை முழுமையாக புரிந்து கொள்ள ராசி சக்கரத்தை மட்டும் பார்த்தால் போதாது. பலருக்கு ராசியில் சாதாரணமாக தோன்றும் அமைப்புகள் நவாம்சம் மற்றும் தசாம்சத்தில் மிகப்பெரிய யோகங்களாக வெளிப்படும். அதனால்தான் சிலர் ஆரம்ப வாழ்க்கையில் அதிக போராட்டங்களை சந்தித்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை எதிர்பாராத வேகத்தில் உயரத் தொடங்குகிறது. மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிப்பட்ட மறைந்திருக்கும் பலன்கள் வெளிப்படும் கட்டமாக அமைகிறது. நவாம்சம் என்பது ஒரு மனிதனின் உண்மையான உள் வலிமையையும் காலம் வரும்போது வெளிப்படும் அதிர்ஷ்டத்தையும் காட்டும் முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. இதுவரை வெளிப்படாமல் இருந்த திறமைகள் இந்த காலத்தில் தானாகவே வெளிச்சத்திற்கு வரும். பல ஆண்டுகளாக உங்களுக்குள் இருந்த திறன் சரியான நேரம் கிடைக்காததால் மறைந்திருந்திருக்கலாம். இப்போது அந்த திறமை உலகம் பார்க்கும் வகையில் வெளிப்படும். நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் கவனமாக கேட்க தொடங்குவார்கள். ஒரு கூட்டத்தில் அமைதியாக இருந்த நீங்கள் முடிவுகளை மாற்றும் நபராக மாறினீர்கள். உங்கள் சிந்தனைக்கு புதிய மதிப்பு கிடைக்கும். பலருக்கு வழிகாட்டும் நிலை உருவாகும். தசாம்சத்தின் தாக்கம் தொழில் மற்றும் சமூக நிலையை வலுப்படுத்தும். பல வருடங்களாக ஒரே நிலையில் இருந்தவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்பை பெறுவார்கள். பதவி உயர்வு, நிர்வாக பொறுப்பு, பெரிய நிறுவனங்களுடன் இணையும் வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கும் சூழல், தனிப்பட்ட பிராண்டாக வளர்ச்சியடையும் நிலை போன்ற மாற்றங்கள் உருவாகும். தொழிலில் உங்கள் பெயர் பரவத் தொடங்கும். இதுவரை உங்கள் உழைப்பின் பலனை மற்றவர்கள் பெற்றிருந்த சூழல் மாறும். நீங்கள் செய்த செயல்களுக்கு நேரடியாக அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் திறமையை அடிப்படையாக கொண்டு புதிய அழைப்புகள் வரலாம். போட்டியாளர்களாக இருந்தவர்கள் கூட உங்கள் செயல்திறனை மதிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இந்த காலத்தில் செல்வத்தை உருவாக்கும் சிந்தனை இயல்பாக அதிகரிக்கும். வெறும் சம்பளம் அல்லது வருமானம் மட்டுமல்லாமல் நீண்டகால சொத்து, நிலம், வீடு, வியாபாரம், பல்வேறு வருமான ஆதாரங்கள் போன்றவற்றை உருவாக்கும் எண்ணம் வலுப்பெறும். இன்று தொடங்கும் ஒரு சிறிய முயற்சி எதிர்காலத்தில் மிகப்பெரிய சொத்தாக மாறும் அடித்தளத்தை அமைக்கும். உங்கள் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் நுழையத் தொடங்குவார்கள். அனைவரும் நண்பர்களாக வரமாட்டார்கள், ஆனால் வருபவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பார்கள். ஒருவரின் ஒரு ஆலோசனை, மற்றொருவரின் ஒரு அறிமுகம், இன்னொருவரின் ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் அளவுக்கு முக்கியத்துவம் பெறும். குடும்பத்திலும் மாற்றங்கள் உருவாகும். நீண்ட காலமாக தீர்வு காணப்படாமல் இருந்த விஷயங்கள் அமைதியான முறையில் முடிவுக்கு வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த புரிதல் குறைபாடுகள் நீங்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் சூழல் உருவாகும்.
சுபகாரியங்கள், புதிய வீடு, புதிய வாகனம் அல்லது குடும்ப வளர்ச்சியை குறிக்கும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறலாம். இந்த காலம் மனதளவிலும் புதிய பிறவியை போன்ற அனுபவத்தை அளிக்கும். கடந்த காலத்தை நினைத்து வருந்தும் கலக்கம் குறையும். எதிர்காலத்தை உருவாக்கும் எண்ணம் அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக தோன்றும். இதுவரை முடியாது என்று எண்ணிய செயல்களில் கூட நீங்கள் தைரியமாக களம் இறங்கினீர்கள். மிக முக்கியமாக இந்த காலத்தில் உங்கள் உள்ளுணர்வு வலிமை அதிகரிக்கும். எந்த முடிவு சரி, எந்த பாய் உங்களுக்கு ஏற்றது, யாரை நம்ப வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் தெளிவு உருவாகும். இந்த தெளிவுதான் பல தவறுகளை முன்கூட்டியே தவிர்க்க உதவும். பலருக்கு இது வெளிப்படையான அதிர்ஷ்டத்தை விட தெளியவரமாக அமையும். வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றம் என்பது பணம் அல்லது பதவியால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பை அறிந்து அதை முழுமையாக பயன்படுத்தும் திறன்தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு அந்த திறன் முழு வலிமையுடன் செயல்படும் காலமாக இந்த கட்டம் அமைகிறது. மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த காலத்தின் மிகப்பெரிய மாற்றம் எந்த துறையில் தெளிவாக வெளிப்படும் என்று கேட்டால் அதற்கு முதல் பதில் பொருளாதார முன்னேற்றம்தான். இதுவரை வருமானம் இருந்தும் சேமிப்பில்லாத வாழ்க்கை முற்றிலும் மாறும். பணம் சம்பாதிப்பது ஒரு விஷயம், அந்த பணத்தை செல்வமாக மாற்றுவது வேறு விஷயம். இந்த பாடல் அந்த மாற்றத்தை உருவாக்கும். இதுவரை ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர்கள் இனி பல வருமான வழிகளை உருவாக்கும் சூழ்நிலைக்குள் நுழைவார்கள். வேலை செய்து கொண்டே கூடுதல் தொழில் தொடங்குகிறது. தொழில் செய்து கொண்டே முதலீட்டை அதிகரிப்பது, ஒரு வருமானத்தை மற்றொரு வருமானமாக மாற்றுவது கொண்ட புத்திசாலித்தனமான முடிவுகள் இயல்பாக உருவாகும். பல வருடங்களாக பள்ளி போன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இனி சாதகமாக நகரும். நிலம் வாங்கும் வாய்ப்பு, வீடு கட்டும் திட்டம், புதிய வீடு வாங்குவது, பழைய சொத்து தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது, குடும்ப சொத்துக்கள் தொடர்பான நல்ல முடிவுகள் உருவாகுவது போன்ற பல மாற்றங்கள் நிகழும். சிலருக்கு முன்னோர்களின் சொத்து எதிர்பாராத வகையில் கிடைக்கும் வாய்ப்பும் உருவாகும். வங்கியில் இருந்த கடன் சுமை மெதுவாக குறைய தொடங்கும். இதுவரை மாதந்தோறும் சம்பளம் வந்தாலும் அது எங்கு செல்கிறது என்று தெரியாமல் இருந்த நிலை மாறும். பணம் பையில் தங்கும், செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும், தேவையற்ற செலவுகள் குறையும். அதே நேரத்தில் வருமானம் அதிகரிக்கும். செல்வம் என்பது பணத்தால் மட்டும் வருவதில்லை, சரியான நேரத்தில் சரியான முதலீட்டை செய்வதன் மூலமும் வருகிறது. இந்த காலத்தில் மேசராசிக்காரர்களுக்கு அந்த முடிவு எடுக்கும் திறன் அதிகரிக்கும். மற்றவர்கள் பயப்படும் நேரத்தில் நீங்கள் தைரியமாக எடுக்கும் ஒரு முடிவு பல வருடங்களுக்கு செல்வத்தை உருவாக்கும் அடித்தளமாக மாறும். பலருக்கு இந்த காலத்தில் வியாபாரம் விரிவடையும். சிறிய அளவில் இருந்த தொழில் பெரிய அளவில் வளரத் தொடங்கும். புதிய கிளைகள், புதிய வாடிக்கையாளர்கள், வெளிமாநில தொடர்புகள், வெளிநாட்டு சந்தைகள், இணையம் மூலம் வருமானம், டிஜிட்டல் துறையில் வளர்ச்சி, முதலீட்டாளர்களின் ஆதரவு போன்ற பல புதிய வாய்ப்புகள் உருவாகும். வேலை செய்பவர்களுக்கு நிறுவனத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சம்பள உயர்வு மட்டுமல்லாமல் அதிகாரம், பொறுப்பு, முக்கியமான திட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்பு, உயரதிகாரிகளின் நம்பிக்கை போன்றவை தொடர்ந்து கிடைக்கும். உங்கள் பெயர் முக்கியமான முடிவுகளில் இடம்பெறும். இதுவரை உங்கள் வெற்றியை பார்த்து சந்தேகப்பட்டவர்கள் இனி உங்கள் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும். உங்கள் முன்னேற்றம் பேசப்படும். உங்கள் வாழ்க்கை முறை மாறும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் செல்வாக்கும் குறிப்பிடத்தக்க அளவில் உயரும். இந்த காலத்தில் தங்கம், நிலம், வீடு, வணிக இடம், விவசாய நிலம், வாகனம் போன்ற நிலையான சொத்துக்கள் உருவாகும் யோகம் அதிகமாக இருக்கும். பலருக்கு இதுவரை கனவாக இருந்த சொத்து இனி நிஜமாக மாறும். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு சொத்தும் எதிர்கால தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும். அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும் போது பணம் மட்டும் வராது, பணத்தை ஈர்க்கும் மனிதர்களும் வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் வாழ்க்கைக்குள் நுழையும். ஒரு முக்கியமான சந்திப்பு, ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு ஒப்பந்தம், ஒரு புதிய தொடர்பு, ஒரு சரியான முடிவு, இவை அனைத்தும் வாழ்க்கையின் பொருளாதார திசையை முழுமையாக மாற்றும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் உருவாகும் மிகப்பெரிய வரம் பணத்தை இழக்கும் பயம் மறைவதுதான். அதற்கு பதிலாக புதிய மதிப்பை உருவாக்கும் சிந்தனை பிறக்கும். உழைப்பின் மதிப்பை உணர்ந்து அந்த உழைப்பை செல்வமாக மாற்றும் திறன் முழு வலிமையுடன் செயல்படும்.
வாழ்க்கையில் சில காலங்கள் வருமானத்தை அதிகரிக்கும், சில காலங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். ஆனால் மிக அரிதாக வரும் சில காலங்கள் மட்டும் ஒரு குடும்பத்தின் பொருளாதார வரலாற்றையே மாற்றிவிடும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த செல்வ யோக காலமாக அமைகிறது. இது வெறும் வசதியான வாழ்க்கையை மட்டுமல்ல, பல தலைமுறைகள் நினைவில் வைத்திருக்கும் அளவிற்கு நிலையான வளத்தை உருவாக்கும் அடித்தளமாக மாறுகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பணம் முக்கியமானதாக இருந்தாலும் அதைவிட முக்கியமானது அவர் சம்பாதிக்கும் மரியாதை. பலர் பணம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் அனைவராலும் மதிக்கப்படும் நிலையை சிலரே அடைகிறார்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அந்த மரியாதை, அங்கீகாரம் மற்றும் அதிகாரத்தை ஒரே நேரத்தில் கொண்டு வரும் சக்தி வாய்ந்த காலமாக அமைகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் செய்த உழைப்பு அமைதியாக இருந்திருக்கலாம், உங்கள் திறமையை மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம், நீங்கள் செய்த சாதனைகளுக்கு வேறு யாரோ பாராட்டு பெற்றிருக்கலாம், உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் அந்த நிலை முழுமையாக மாறும். நீங்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் தனிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு நிறுவனத்தில் மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும். நிர்வாக முடிவுகளில் உங்கள் பங்களிப்பு அதிகரிக்கும். இதுவரை ஆலோசனை கேட்கப்படாத இடத்தில் இனி உங்கள் முடிவே இறுதி முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். உங்கள் நேர்மை மற்றும் செயல்திறன் காரணமாக மற்றவர்களை விட முன்னுரிமை கிடைக்கும். பதவி உயர்வுக்காக நீண்ட காலமாக காத்திருந்தவர்களுக்கு புதிய வாயில்கள் திறக்கும். சம்பள உயர்வுடன் சேர்ந்து அதிகாரமும் அதிகரிக்கும். ஒரு துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு, புதிய கிளையை வழிநடத்தும் வாய்ப்பு, முக்கியமான திட்டங்களை நிறைவேற்றும் பொறுப்பு போன்றவை உங்களை தேடி வரும். உங்கள் பெயர் நிறுவனத்தின் வளர்ச்சியுடன் இணைக்கப்படும். தனியாக தொழில் செய்பவர்களுக்கு இது விரிவாக்கத்தின் காலம். இதுவரை உள்ளூர் அளவில் இருந்த தொழில் மாநில அளவிற்கோ தேசிய அளவிற்கோ மலரக்கூடிய சூழல் உருவாகும். புதிய ஒப்பந்தங்கள், பெரிய வாடிக்கையாளர்கள், நீண்டகால வருமானத்தை உருவாக்கும் திட்டங்கள் தொடர்ந்து அமையும். நீங்கள் உருவாக்கிய பிராண்டு பலராலும் அறியப்படும். டிஜிட்டல் துறையில் இருப்பவர்கள் சமூக வலைத்தளங்கள், யூடியூப், ஆன்லைன் கல்வி, தொழில்நுட்பம், மீடியா, மார்க்கெட்டிங், மென்பொருள், செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் இருப்பவர்கள் தங்களுடைய பெயரை மிகப்பெரிய அளவில் நிலைநிறுத்தும் வாய்ப்பை பெறுவார்கள். இதுவரை குறைந்த அளவில் இருந்த பார்வையாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் பல மடங்கு அதிகரிக்கும். அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு பொறுப்புகள் உயரும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். அதிகாரத்துடன் செயல்படும் நிலை உருவாகும். உங்கள் நேர்மை காரணமாக முக்கியமான பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். சுய தொழில், ஆலோசனை, சட்டம், மருத்துவம், கல்வி, கட்டுமானம், நிதி, வணிகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் அனுபவமும் திறமையும் உங்கள் மிகப்பெரிய அடையாளமாக மாறும். பலர் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் பெயர் ஒரு நம்பிக்கையாக மாறும். இப்போது காலத்தில் போட்டியாளர்களை வெல்வது போராடுவதால் அல்ல, உங்கள் வளர்ச்சியாலேயே நடக்கும். நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பதால் மற்றவர்கள் உங்களை ஒப்பிட முடியாத நிலை உருவாகும். விமர்சனங்கள் குறையும், பாராட்டுகள் அதிகரிக்கும். உண்டு உங்களை அலட்சியமாக பார்த்தவர்களே இனி உங்கள் உதவியை நாடுவார்கள். உங்கள் பேச்சு திறன், முடிவு எடுக்கும் திறன், மனிதர்களை வழிநடத்தும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் ஆகியவை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும். ஒரு குழுவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் தலைமை பண்புகள் வெளிப்படும். இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒழுங்கும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உருவாகும். சமூக மரியாதையும் இந்த காலத்தில் பல மடங்கு உயரும். குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள், தொழில் வட்டாரம் என எல்லா இடங்களிலும் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். முக்கியமான நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். உங்கள் கருத்து முக்கியமானதாக கருதப்படும். உங்கள் வெற்றி மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறும். இந்த காலத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், நீங்கள் வெற்றியை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உங்கள் உழைப்பு, உங்கள் ஒழுக்கம், உங்கள் திறமை, உங்கள் நேர்மை ஆகியவை வெற்றியை உங்கள் வாழ்க்கைக்கு அழைத்து வரும். ஒரு காலத்தில் நீங்கள் கதவை தட்டிய வாய்ப்புகள் இனி உங்கள் கதவை தட்டும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது சாதாரண தொழில் முன்னேற்ற காலம் அல்ல. பெயர், புகழ், பதவி, அதிகாரம், செல்வாக்கு மற்றும் சமூக மரியாதை அனைத்தும் ஒன்றாக உயரத் தொடங்கும் வாழ்க்கையின் பொற்காலமாக இந்த காலம் நிலைநிறுகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உண்மையான நிறைவு என்பது பணம் அல்லது பதவியால் மட்டுமே வருவதில்லை. குடும்பத்தில் நிலவும் அமைதி, உறவுகளில் இருக்கும் அன்பு,
வாழ்க்கை துணையின் ஆதரவு, குழந்தைகளின் முன்னேற்றம், பெற்றோரின் ஆசீர்வாதம், வீட்டில் தொடர்ந்து நடைபெறும் சுபகாரியங்கள் ஆகியவை ஒன்றாக இணைந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறுகிறது. மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அந்த முழுமையை உருவாக்கும் சக்தி வாய்ந்த காலமாக அமைகிறது. பல ஆண்டுகளாக குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக விலகத் தொடங்கும். சிறிய விஷயங்களுக்காக பெரிய பிரச்சனைகள் உருவான சூழ்நிலை மாறும். ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளும் மனநிலை அதிகரிக்கும். நீண்ட காலமாக பேசாமல் இருந்த உறவினர்கள் மீண்டும் இணைவார்கள். உடைந்த உறவுகள் புதிதாக கட்டமைக்கப்படும். குடும்பம் மீண்டும் ஒரே சக்தியாக மாறும். திருமண வயதில் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக தடைபட்டு வந்த திருமண பேச்சுகள் நல்ல முடிவை அடையும். பொருத்தமான வாழ்க்கை துணை அமையும். குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் ஒன்றிணையும். பல வருடங்களாக காத்திருந்த திருமண நிகழ்வு சிறப்பாக நடைபெறும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். இருவரும் இணைந்து எடுக்கும் முடிவுகள் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புரிதல் அதிகரிக்கும். ஒருவரின் பலத்தை மற்றொருவர் உணரத் தொடங்குவார்கள். வீட்டின் முன்னேற்றத்திற்காக இணைந்து செயல்படுவார்கள். இதுவரை தனித்தனியாக சிந்தித்தவர்கள் இனி ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பார்கள். சந்ததி பாக்கியத்திற்காக நீண்ட காலமாக காத்திருந்த பலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தை பிறப்பு, குழந்தைகளின் ஆரோக்கிய முன்னேற்றம், கல்வியில் சிறப்பான சாதனைகள், போட்டித் தேர்வுகளில் வெற்றி, வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் போன்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும். குழந்தைகள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் நிலையை அடைவார்கள். பெற்றோரின் உடல்நிலை மற்றும் மனநிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அவர்களுடன் செலவிடும் நேரம் அதிகரிக்கும். குடும்பத்தின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாறும். பல வருடங்களாக இருந்த குடும்ப பொறுப்புகள் மெதுவாக இலகுவாகும். குடும்பத்தில் இருந்த பாரம் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் தொடர்ந்து சுபகாரியங்கள் நடைபெறும். திருமணம், வளைகாப்பு, புதுமனை புகுவிழா, குழந்தையின் கல்வி சாதனை, புதிய வாகனம், புதிய வீடு, தொழில் தொடக்கம் போன்ற பல நல்ல நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த வீடு இனி கொண்டாட்டங்களால் நிரம்பும். வம்ச வளர்ச்சியும் இந்த காலத்தில் முக்கியமான இடத்தை பெறுகிறது. உங்கள் உழைப்பால் உருவாகும் செல்வமும் மரியாதையும் நல்ல பெயரும் உங்கள் தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும். நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்கள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தின் எதிர்காலத்தை பலப்படுத்தும். வெளிநாட்டில் வசிக்கும் மேசவாசிக்காரர்களுக்கு தாய்நாட்டுடன் மீண்டும் வலுவான தொடர்பு உருவாகும். குடும்பத்துடன் சேர்ந்து வாழும் வாய்ப்பு, புதிய வீடு அமைத்தல், பெற்றோருக்காக முக்கிய முடிவுகள் எடுப்பது போன்ற மாற்றங்கள் உருவாகும். குடும்பம் சிதறியிருந்த நிலை மாறி ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த காலத்தில் வீட்டின் ஆன்மீக அதிர்வும் உயரத் தொடங்கும். குலதெய்வ வழிபாடு, முன்னோர் ஆசீர்வாதம், குடும்ப பாரம்பரியங்களை மீண்டும் பின்பற்றுதல் போன்றவை வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை உருவாக்கும். வீட்டில் அமைதியும் மனநிறைவும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக நிற்பார்கள். குடும்பத்தின் பொருளாதார நிலையும் வலுப்பெறும். ஒருவரின் வருமானத்தை மட்டும் நம்பிய நிலை மாறும். குடும்ப உறுப்பினர்களின் வளர்ச்சி காரணமாக ஒட்டுமொத்த குடும்பத்தின் வாழ்க்கை தரம் உயரும். அனைவரும் சேர்ந்து புதிய இலக்குகளை நோக்கி பயணிப்பார்கள். இந்த காலத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்கள் தனியாக வெற்றி பெறுவதில்லை. உங்களுடன் உங்கள் குடும்பமும் உயர்கிறது. உங்கள் வளர்ச்சியால் உங்கள் பெற்றோர் பெருமை அடைவார்கள். உங்கள் வாழ்க்கை துணை மகிழ்ச்சி அடைவார். உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பான எதிர்காலத்தை பெறுவார்கள். உங்கள் குடும்பத்தின் பெயர் சமூகத்தில் மரியாதையுடன் பேசப்படும். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் தனிப்பட்ட வெற்றியின் காலம் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் வரலாற்றையே மாற்றும், தலைமுறைகள் நினைவில் வைத்திருக்கும் பொற்காலமாக இது அமைகிறது. மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த காலத்தின் மற்றொரு முக்கியமான அம்சம், இதுவரை சாத்தியமில்லை என்று தோன்றிய கதவுகள் திறக்கப்படுவதுதான். பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் நின்ற வாழ்க்கை இனி எல்லைகளை தாண்டி விரிவடைய தொடங்கும். இது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல, சிந்தனை, வாய்ப்பு, அனுபவம், தொடர்புகள் மற்றும் வாழ்க்கையின் தரம் அனைத்தையும் உயர்த்தும் காலமாக அமைகிறது. வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாக இருந்தவர்களுக்கு அதற்கான சூழ்நிலை உருவாகும். பலமுறை முயற்சி செய்தும் கிடைக்காத விசா, வேலை அழைப்பு, கல்வி அனுமதி, தொழில் ஒப்பந்தம் போன்ற விஷயங்கள் சாதகமாக நகரும்.
காத்திருப்பு முடிவுக்கு வரும். சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு வந்து சேரும். ஏற்கனவே வெளிநாட்டில் வசித்து வரும் மேசராசிக்காரர்களுக்கு தொழிலில் குறிப்பிடத்தக்க உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு மட்டுமல்லாமல் நிரந்தர பதவி, உயர்ந்த பொறுப்பு, நீண்டகால ஒப்பந்தம், குடியுரிமை அல்லது நிரந்தர குடியிருப்பு தொடர்பான முன்னேற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் உருவாகும். நீங்கள் வாழும் நாட்டில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு சர்வதேச தொடர்புகள் உருவாகும். இதுவரை உள்ளூர் சந்தையில் இருந்த தொழில் பிற மாநிலங்கள் அல்லது பிற நாடுகளுக்கு விரிவடையும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் பெயர் உங்கள் நகரத்தை தாண்டி பரவத் தொடங்கும். ஆன்லைன் மூலம் பணியாற்றுபவர்களுக்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து வாடிக்கையாளர்கள் வரத் தொடங்குவார்கள். உங்கள் திறமை எல்லைகளை அறியாது. நீங்கள் இருக்கும் இடம் முக்கியமல்ல, உங்கள் திறமையே உங்களை உலகளாவிய அளவில் கொண்டு செல்லும். புதிய மொழிகள், புதிய தொழில்நுட்பங்கள், புதிய சந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் மிகச் சிறப்பாக அமையும். உயர்கல்வி, ஆராய்ச்சி, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள், கல்வி உதவித் தொகைகள், சர்வதேச கருத்தரங்குகள், முக்கியமான பயிற்சிகள் போன்ற வாய்ப்புகள் உருவாகும். கற்ற அறிவு உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, பலரின் வாழ்க்கையையும் மாற்றும் அளவிற்கு மதிப்பு பெறும். பலருக்கு அடிக்கடி நீண்ட தூர பயணங்கள் அமையும். இந்த பயணங்கள் வெறும் சுற்றுலாவாக இருக்காது. ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கும். புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், புதிய தொழில் தொடர்புகள், புதிய முதலீட்டு சிந்தனைகள் ஆகியவை உங்கள் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக மாறும். இந்த காலத்தில் உங்கள் பார்வை விரிவடையும். இதுவரை சிறிய இலக்குகளை வைத்திருந்த நீங்கள் இனி பெரிய இலக்குகளை நோக்கி சிந்திக்க தொடங்குவீர்கள். ஒரு நகரம், ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாட்டுக்குள் மட்டுமே உங்கள் கனவுகள் இருக்காது. உலக அளவில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறும். அந்த எண்ணத்திற்கு தேவையான சூழ்நிலைகளும் தொடர்ந்து உருவாகும். பல வருடங்களாக தள்ளி போன முக்கிய ஆவணங்கள், அரசு அனுமதிகள், சட்டப்பூர்வ செயல்முறைகள், ஒப்பந்தங்கள் போன்றவை இனி வேகமாக முன்னேறும். ஒரு காலத்தில் சிக்கலாக தோன்றிய விஷயங்கள் எளிதாக முடிவடையும். இதனால் உங்கள் நேரமும் சக்தியும் புதிய முன்னேற்றங்களுக்கு பயன்படுத்தப்படும். இந்த காலத்தில் உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்களும் மாறத் தொடங்குவார்கள். முன்னேற்ற சிந்தனை கொண்டவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள். அவர்கள் கூறும் ஒரு யோசனை, ஒரு அறிமுகம் அல்லது ஒரு வாய்ப்பு உங்கள் எதிர்காலத்தின் திசையை முழுமையாக மாற்றும். இவர்கள் உருவாக்கும் ஒவ்வொரு தொடர்பும் நீண்டகால மதிப்பை உருவாக்கும். சமூகத்தில் உங்கள் அடையாளமும் புதிய உயரத்தை அடையும். உங்கள் பெயர் உங்கள் ஊரில் மட்டுமல்லாமல் பல இடங்களில் அறியப்படும். உங்கள் பணிகள், உங்கள் சாதனைகள், உங்கள் உழைப்பு பற்றி மற்றவர்கள் பேச தொடங்குவார்கள். நீங்கள் இல்லாத இடங்களிலும் உங்கள் பெயர் நல்ல மதிப்புடன் குறிப்பிடப்படும். இந்த காலத்தின் மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தில் நிகழும். இது போதும் என்ற மனநிலையிலிருந்து இன்னும் பெரிய சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற மனநிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். இந்த சிந்தனைதான் அடுத்தடுத்த வெற்றிகளின் கதவுகளை திறக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு இடமாற்றத்தின் காலம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லைகளை உடைத்து உலகிலே உங்கள் திறமையை அறியும் அளவிற்கு உயர்த்தும் மகத்தான காலமாக அமைகிறது. மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த காலம் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி போன்ற வெளிப்புற மாற்றங்களை மட்டும் உருவாக்குவதில்லை. அதைவிட ஆழமான ஒரு மாற்றம் உள்ளுக்குள் நிகழத் தொடங்கும். பலர் இதை வாழ்க்கையின் இரண்டாவது பிறவி என்று கூட கூறக்கூடிய அளவிற்கு சிந்தனை, உணர்வு, உள்ளுணர்வு மற்றும் விதியின் ஓட்டம் முழுமையாக மாறும். பல வருடங்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மறைய தொடங்கும். இந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும், யாரை நம்ப வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவு இயல்பாக உருவாகும். இதுவரை 100 பேரிடம் ஆலோசனை கேட்ட விஷயங்களில் கூட இனி உங்கள் மனமே சரியான பதிலை வழங்கும். உங்கள் உள்ளுணர்வு மிகவும் கூர்மையாக செயல்பட தொடங்கும். ஒருவரை முதன்முறையாக சந்திக்கும் போதே அவருடைய உண்மையான குணத்தை உணரும் திறன் உருவாகும். எந்த வாய்ப்பு எதிர்காலத்தில் வளர்ச்சி தரும், எந்த வாய்ப்பு இழப்பை உருவாக்கும் என்பதை முன்கூட்டியே உணரும் சக்தி அதிகரிக்கும். இந்த உள்ளுணர்வே பல பெரிய தவறுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். நீண்ட காலமாக உங்களை பின்னோக்கி இழுத்த மனிதர்கள் இயல்பாக உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். அதே நேரத்தில் உங்கள் வளர்ச்சியை விரும்பும் மனிதர்கள் வாழ்க்கைக்குள் நுழைவார்கள். இது நீங்கள் யாரையும் தேடி உருவாக்கும் மாற்றம் அல்ல, காலத்தின் இயற்கையே இந்த மாற்றத்தை உருவாக்கும். இந்த காலத்தில் பலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்.
கோவில் தரிசனம், குலதெய்வ வழிபாடு, தியானம், வேத மந்திரங்கள், ஸ்லோகங்கள், ஆன்மீக நூல்கள், பெரியோர்களின் ஆசீர்வாதம் ஆகியவற்றின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். இது வெறும் பக்தி மட்டுமல்ல, மனதை உறுதிப்படுத்தும் ஒரு புதிய சக்தியாக மாறும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் இந்த காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும். குடும்ப பாரம்பரியத்தை மதிக்கும் எண்ணம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டில் தொடர்ந்து ஈடுபடுபவர்களுக்கு வாழ்க்கையின் பல தடைகள் தானாகவே விலகும். நீண்ட காலமாக முடங்கியிருந்த சில விஷயங்கள் எதிர்பாராத வேகத்தில் முன்னேறத் தொடங்கும். இந்த காலத்தில் உங்களுடைய பேச்சு பலிக்கும். நீங்கள் சொல்லும் நல்ல வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை உருவாக்கும். உங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படும். உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும். பலர் உங்களை வெற்றியடைந்த மனிதராக மட்டுமல்ல, நம்பிக்கை அளிக்கும் மனிதராகவும் பார்க்க தொடங்குவார்கள். மனதில் இருந்த பழிவாங்கும் எண்ணங்கள், தேவையற்ற போட்டி மனப்பான்மை, மற்றவர்களை ஒப்பிடும் பழக்கம் ஆகியவை குறையும். அதற்கு பதிலாக உங்கள் இலக்கை நோக்கி அமைதியாக முன்னேறும் மனநிலை உருவாகும். இந்த மாற்றம்தான் நீண்டகால வெற்றியை உறுதிப்படுத்தும். இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவசரத்தில் எடுக்கப்பட்டவை இருக்காது. ஒவ்வொரு முடிவும் அனுபவம், தெளிவு, பொறுமை மற்றும் தொலைநோக்கு சிந்தனையின் அடிப்படையில் அமையும். அதனால் நீங்கள் செய்யும் செயல்கள் பல வருடங்கள் கழித்தும் பலம் தரும் அடித்தளமாக மாறும். பலருக்கு இந்த காலத்தில் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் புரியும். வெற்றி என்பது பணம் மட்டுமல்ல, மன அமைதி, நல்ல உடல் நலம், குடும்ப மகிழ்ச்சி, பிறருக்கு உதவும் மனப்பான்மை, சமூகத்தில் நல்ல பெயர் ஆகியவை ஒன்றாக சேர்ந்ததுதான் என்பதை உணர்வீர்கள். அந்த புரிதல் உங்கள் வாழ்க்கையை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இறுதியாக இந்த காலத்தின் மிகப்பெரிய அதிசயம் உங்கள் விதியிலேயே நிகழும் மாற்றம். ஒரு காலத்தில் சாத்தியமில்லை என்று தோன்றிய விஷயங்கள் சாதாரணமாக நடைபெறும். மூடப்பட்ட கதவுகள் திறக்கும். தொலைந்த வாய்ப்புகள் திரும்பி வரும். எதிர்பாராத மனிதர்கள் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையை பார்த்து பலர் ஆச்சரியப்படுவார்கள். இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்தது என்று கேட்கும் அளவிற்கு உங்கள் வளர்ச்சி வெளிப்படும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் வெறும் நல்ல நேரம் அல்ல. ஒரு மனிதனின் விதி முழுமையாக விழித்தெழும். வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையும் புதிய மொழியை பெறும். தலைமுறைகள் பேசக்கூடிய மகத்தான காலமாக இது நிலை பெறுகிறது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் வாய்ப்புகள் வருகின்றன. ஆனால் எல்லா வாய்ப்புகளும் வாழ்க்கையை மாற்றுவதில்லை. சில வாய்ப்புகள் மட்டும் ஒரு மனிதனின் எதிர்காலத்தை மட்டுமல்ல, அவரது குடும்பத்தின் பல தலைமுறைகளின் எதிர்காலத்தையும் மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் உருவாகும் வாய்ப்புகள் அப்படிப்பட்ட அரிய தன்மையை பெறுகின்றன. இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும் ஒவ்வொரு புதிய மனிதரையும், ஒவ்வொரு புதிய திட்டத்தையும், ஒவ்வொரு புதிய அழைப்பையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சிறிய சந்திப்பு கூட மிகப்பெரிய கூட்டாண்மையாக மாறும். ஒரு சாதாரண உரையாடல் எதிர்காலத்தில் பல கோடி மதிப்புள்ள வாய்ப்பாக வளரக்கூடும். அதனால் இந்த காலத்தில் உருவாகும் தொடர்புகள் அனைத்தும் நீண்டகால மதிப்பை கொண்டதாக இருக்கும். பல ஆண்டுகளாக மனதில் இருந்த பணவு திட்டங்களை செயல்படுத்த இதுவே சிறந்த நேரமாக அமையும். தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், புதிய கிளையை ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள், புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்த விரும்புபவர்கள், புதிய சேவையை மக்களிடம் கொண்டு செல்ல நினைப்பவர்கள் அனைவருக்கும் இந்த காலம் முன்னேற்றத்தின் கதவை முழுமையாக திறக்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளை ஏற்கும் தைரியம் உருவாகும். இதுவரை பயந்து தவிர்த்த வேலைகளையே இனி தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள். அந்த முடிவுகளே உங்கள் திறமையை உலகிற்கு நிரூபிக்கும் வாய்ப்பாக மாறும். பெரிய பொறுப்பு வந்தால் அதை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை உருவாக்கும். கல்வி கற்றவர்கள் தங்களுடைய அறிவை புதிய வடிவத்தில் பயன்படுத்த தொடங்குவார்கள். ஒரு பட்டம் மட்டுமே வாழ்க்கையை உயர்த்தாது என்பதை புரிந்து கொள்வீர்கள். புதிய திறமைகளை கற்றுக்கொள்வது, புதிய தொழில்நுட்பங்களை அறிதல், உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வது போன்ற செயல்கள் உங்கள் மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். இந்த காலத்தில் சொத்து தொடர்பான முடிவுகளை அறிவுடன் எடுத்தால் அதன் பலன் பல ஆண்டுகள் தொடரும். நிலம், வீடு, அலுவலகம், வணிக இடம் போன்ற நிலையான சொத்துக்கள் எதிர்காலத்தில் உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக மாறும். சரியான இடத்தில் சரியான நேரத்தில் செய்யப்படும் முதலீடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வமாக உருவாகும். புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளும் மேசராசிக்காரர்கள் மிகவும் வேகமாக முன்னேறுவார்கள். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் வணிகம், இணைய சேவைகள், ஆன்லைன் கல்வி,
உலகளாவிய சந்தைகள் போன்ற துறைகளில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நபர்கள் மற்றவர்களை விட பல ஆண்டுகள் முன்னே செல்வார்கள். மாற்றத்தை ஏற்றுக்கொள்பவர்களே இந்த காலத்தின் உண்மையான பலனை அனுபவிப்பார்கள். இந்த காலத்தில் நேரத்தின் மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். தேவையற்ற மனிதர்களுடன் செலவிடும் நேரம் குறையும். பயன் இல்லாத விவாதங்கள், விலக்கு இல்லாத பயணங்கள், எதிர்காலத்தை உருவாக்காத செயல்கள் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் இயல்பாக விலகுவீர்கள். ஒவ்வொரு நாளையும் ஒரு முதலீடாக பார்க்கும் மனநிலை உருவாகும். மேஷ ராசிக்காரர்களுக்கு தலைமை பண்புகள் மிகவும் வலுப்பெறும். ஒரு குடும்பத்தை வழி நடத்துவது, ஒரு நிறுவனத்தை வளர்ப்பது, ஒரு குழுவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வது, ஒரு புதிய சிந்தனையை உருவாக்குவது போன்ற பெரிய பொறுப்புகளை ஏற்கும் திறன் இந்த காலத்தில் வெளிப்படும். மக்கள் உங்களிடம் உத்தரவுகளை எதிர்பார்க்க மாட்டார்கள், வழிகாட்டுதலை எதிர்பார்ப்பார்கள். உங்கள் பெயருக்கு உருவாகும் மதிப்பே இந்த காலத்தில் மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நல்ல பேர் உருவாக பல ஆண்டுகள் தேவைப்படும். இந்த காலத்தில் நீங்கள் உருவாக்கும் நம்பிக்கை, நேர்மை, ஒழுக்கம், பொறுப்புணர்வு ஆகியவை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மூலதனமாக மாறும். அந்த நல்ல பெயர் தொடர்ந்து புதிய வாய்ப்புகளை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். பலருக்கு இந்த காலத்தில் ஆசான் போன்ற ஒருவர் கிடைக்கலாம். அவர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கை அனுபவம் நிறைந்த ஒருவராக இருக்கலாம். அவரிடமிருந்து கிடைக்கும் ஒரு அறிவுரை உங்கள் பல வருட பயணத்தை எளிதாக்கும். சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் போது முன்னேற்றத்தின் வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். மிக முக்கியமாக இந்த காலத்தில் உங்களை நீங்களே சிறிய மனிதராக நினைப்பதை நிறுத்துவீர்கள். உங்கள் திறனை, உங்கள் உழைப்பு, உங்கள் அனுபவம், உங்கள் சிந்தனை ஆகியவற்றின் உண்மையான மதிப்பை உணரத் தொடங்குவீர்கள். அந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை உடைக்கும் முதல்படியாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் வாய்ப்புகள் வரும் காலம் மட்டுமல்ல, அந்த வாய்ப்புகளை வரலாறு படைக்கும் வெற்றிகளாக மாற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் காலமாகவும் அமைகிறது. இந்த காலத்தில் எடுக்கப்படும் ஒவ்வொரு சரியான முடிவும் வரவிருக்கும் பல ஆண்டுகளின் வளம், மரியாதை மற்றும் நிலையான முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக நிலைநிறுத்தப்படும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில காலங்கள் நினைவுகளாக மட்டும் கடந்து செல்கின்றன, ஆனால் சில காலங்கள் வரலாறாக மாறுகின்றன. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக அமைகிறது. இதுவரை நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு காத்திருப்பும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு போராட்டமும் ஒரு காரணத்திற்காகவே இருந்தது என்பதை இந்த காலம் நிரூபிக்கும். பல ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் திரும்பி பார்க்கும் போது அவை அனைத்தும் உங்களை இந்த உயரத்திற்கு கொண்டு வருவதற்கான தயாரிப்புகள் என்பதை உணர்வீர்கள். ஒரு காலத்தில் இழப்பு என்று நினைத்த சம்பவங்கள் இன்று மிகப்பெரிய பாடங்களாக மாறியிருக்கும். ஒரு காலத்தில் உங்களை விட்டு சென்ற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையின் வேகத்தை குறைத்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதேபோல் உங்களுடன் இருந்த சில மனிதர்கள் தான் உங்கள் வளர்ச்சியின் உண்மையான காரணம் என்பதையும் உணர்வீர்கள். இந்த காலத்தில் உங்களுடைய பெயர் ஒரு அடையாளமாக மாறும். நீங்கள் செல்லும் இடங்களில் மரியாதை கிடைக்கும். உங்கள் அனுபவங்களை கேட்க பலர் விரும்புவார்கள். உங்கள் சாதனைகள் மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். உங்கள் பயணத்தை பார்த்து புதிய தலைமுறையினர் தங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். நீங்கள் அறியாமலேயே பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைப்பவராக மாறுவீர்கள். மேஷ ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் எப்போதும் தைரியமும் செயல் வேகமும் தான். இந்த காலத்தில் அந்த இயல்பு பல மடங்கு அளிப்பெறும். எந்த சூழ்நிலையிலும் பின்னடைவை ஏற்காமல் முன்னேற வேண்டும் என்ற உறுதி உருவாகும். ஒரு தடையால் பயணம் இருக்காது, ஒரு தோல்வியால் இலக்கு மாறாது. ஒவ்வொரு தடையையும் வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றும் திறன் உங்களுக்குள் முழு வலிமையுடன் செயல்படும். பலருக்கு இந்த காலத்தில் ஒரு புதிய அடையாளம் உருவாகும். சிலர் பெரிய தொழிலதிபர்களாக அறியப்படுவார்கள், சிலர் உயர்ந்த பதவியில் அமர்வார்கள், சிலர் சமூகத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களாக மாறுவார்கள், சிலர் அறிவின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களை வழிநடத்துவார்கள், இன்னும் சிலர் குடும்பத்தின் பொருளாதார நிலையை முழுமையாக மாற்றும் சாதனைகளை நிகழ்த்துவார்கள். ஒவ்வொருவரின் பாதையும் நேருபட்டதாக இருந்தாலும் முன்னேற்றத்தின் விசை ஒன்றாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி உருவாகும் ஒவ்வொரு வெற்றியும் தனிப்பட்ட வெற்றியாக மட்டும் இருக்காது. உங்கள் பெற்றோரின் கனவுகளுக்கு நிறைவேற்றமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையில் நம்பிக்கைக்கு பதிலாக இருக்கும்.
உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தின் கையை உயர்த்தும் சாதனையாக இருக்கும். உங்கள் உழைப்பின் பலனை பல தலைமுறைகள் அனுபவிக்கும் சூழ்நிலை உருவாகும். இந்த காலத்தில் நீங்கள் உருவாக்கும் செல்வம், மரியாதை, அறிவு, அனுபவம் ஆகியவை ஒரு நாளில் உருவானவை அல்ல. பல வருடங்களாக விதைக்கப்பட்ட விதைகள் இப்போது பெரிய மரமாக வளர்ந்து நிழல் கொடுக்க தொடங்கும். அந்த நிழலில் உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, உங்களை நம்பி வாழும் பலருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். மன அமைதி இந்த காலத்தின் மிகப்பெரிய மரமாக இருக்கும். முன்பு இருந்த பதட்டம் குறையும். எதிர்காலத்தை பற்றிய பயம் மறையும். வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்க்க தொடங்குவீர்கள். எவ்வளவு பெரிய பொறுப்புகள் வந்தாலும் அவற்றை சிரித்தபடி ஏற்கும் மன வலிமை உருவாகும். இந்த அமைதியே நீண்டகால வெற்றியின் உண்மையான அடித்தளமாக அமையும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம் விதியை எதிர்பார்த்து வாழும் மனிதராக இல்லாமல் விதியை உருவாக்கும் மனிதராக மாறுவதுதான். உங்கள் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை எழுதும். உங்கள் செயல்கள் உங்கள் குடும்பத்தின் வரலாற்றை எழுதும். உங்கள் உழைப்பு உங்கள் தலைமுறையின் அடையாளமாக மாறும். 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த மகத்தான பாலச்சுழற்சி மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சாதாரண மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக வரவில்லை. ஒரு தலைமுறையின் பொருளாதார நிலை, சமூக மரியாதை, குடும்ப வளர்ச்சி, ஆன்மீக முதிர்ச்சி, உலகளாவிய முன்னேற்றம் ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் உயர்த்தும் அரிய காலமாக இது நிலை பெறுகிறது. இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்தும் மேக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, தங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் அடுத்த தலைமுறையின் அடித்தளத்தையும் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் மகத்தான சாதனையை நிகழ்த்துவார்கள். இந்த காலம் ஒரு நல்ல நேரம் அல்ல, ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். மேசராசிக்காரர்களே, இந்த கதிரில் நாம் பார்த்த ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் உருவாகக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை பற்றியது. தொழில், பணம், குடும்பம், திருமணம், செல்வம், சமூக மரியாதை, வெளிநாட்டு வாய்ப்புகள், ஆன்மீக முன்னேற்றம் என வாழ்க்கையின் பல துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை பற்றி விரிவாக பார்ப்போம். ஆனால் இந்த எல்லா பலன்களையும் அனுபவிப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன உறுதியும். எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையை தேடி வந்தாலும் அவற்றை பயன்படுத்தும் சக்தி உங்களிடம் இல்லை என்றால் அந்த வாய்ப்புகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே கலந்து போய்விடும். அதனால் இந்த காலத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் உங்கள் எதிர்கால வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்றாக இருக்கும். பலர் இந்த பதிவை பார்த்துவிட்டு இவ்வளவு பலன்கள் சொல்லப்படுகின்றன, ஆனால் என் வாழ்க்கையில் இதுவரை எதுவும் நடக்கவில்லையே என்று நினைக்கலாம். ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வாய்ப்புகள் வருவது ஒரு பக்கம், அந்த வாய்ப்புகளை அடையாளம் கண்டு அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தும் மனநிலையும் உடல் வலிமையும் இருப்பது இன்னொரு பக்கம். இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்தால்தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாகும். உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தால், மனம் எப்போதும் சோர்வாக இருந்தால், நம்பிக்கை இல்லாமல் இருந்தால், நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அவற்றை நாம் தவறவிடும் நிலை ஏற்படும். அதனால் இந்த காலத்தில் உங்களை நீங்கள் பாதுகாப்பது மிக முக்கியம். உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் நடந்த கஷ்டங்களை நினைத்து உங்களை நீங்களே தினமும் நீரலைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களை காயப்படுத்திய மனிதர்களை பற்றியே மீண்டும் மீண்டும் நினைத்து உங்கள் மன அமைதியை இழக்காதீர்கள். தேவையில்லாம கோபம், பொறாமை, வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை உங்கள் மனதில் சேரவிடாதீர்கள். நேற்று நடந்த விஷயங்களுக்காக இன்றைய நாளையும் நாளைய எதிர்காலத்தையும் இழக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் பெரிய மாற்றங்களுக்கு முதலில் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்கள். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தை உருவாக்குங்கள். தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடியுங்கள். உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுங்கள். பிறகு நேரங்களில் தேவையில்லாமல் அதிக நேரம் விழித்திருக்காதீர்கள். சரியான நேரத்தில் தூங்கி அதிகாலையில் சீக்கிரம் எழும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி அல்லது யோகா போன்ற நல்ல பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். சில நிமிடங்களாவது அமைதியாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். நல்ல புத்தகங்களை படியுங்கள். நல்ல மனிதர்களுடன் பழகுங்கள். உங்களை முன்னேற்றும் சிந்தனைகளுக்கே அதிக நேரம் கொடுங்கள். இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய நல்ல பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போதே 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகியிருக்கும் இந்த அரிய மாற்றத்தின் முழு பலனையும்
நீங்கள் அனுபவிக்க தொடங்குவீர்கள். இந்த காலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் அந்த மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பது உங்கள் பொறுப்பு. அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எப்போதும் விழிப்புணர்வுடன் இருங்கள், எச்சரிக்கையுடன் இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள். வெற்றி உங்களை தேடி வரும் நேரத்தில் அதனை வரவேற்கும் மனிதராக உங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும், உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறட்டும், உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக அமையட்டும். இது போன்ற அரிய போரிட தகவல்கள், ராசி பலன்கள், கிரக மாற்றங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் மற்றும் பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஆஸ்ட்ரோலஜர்ஸ் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய அரிய ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி.